Hello everyone, welcome back to my channel, my lifestyle vlogs. இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஃப்ராக் எப்படி அளவு எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண எல்லா டெய்லரிங் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். இப்போ ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டருடைய போன் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து இந்த சைடு இந்த கைக்கிட்ட இருக்க போன் வரைக்கும் எடுத்துக்கணும். இது ரொம்ப நீங்கள் வந்து கீழே வச்சு எடுக்கக்கூடாது, ரொம்ப உள்ளே தள்ளின மாதிரியும் எடுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஷோல்டர் பாயிண்டில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 11 inches வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறோம், மார்பு சுற்றளவு எடுக்க போகிறோம். இது வந்துட்டு லைட்டாக இப்படி கை தூக்க சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இப்படி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் அந்த மாதிரி மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி 4 inches பொதுவாக நீங்கள் எந்த ஒரு பாடி மெஷர்மெண்ட்டுமே எடுக்கும்போது அப்படியே இப்படி எடுக்கக்கூடாது. இப்படி 4 inches வச்சுட்டு தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்மளுடைய ப்ளவுஸ் அந்த மாதிரி அப்படின்னா நம்ம இதோட நிறுத்திக்கலாம். பட் ஃப்ராக் அப்படின்னும்பொழுது இதை விடவே கொஞ்சம் லூஸ் வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 inches விட்டு கொஞ்சம் லூஸை ரொம்ப லைட்டாக விட்டு இப்படி எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது 24 inches வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிப் ரவுண்ட் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஹிப் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயிறுலேயே பெரிய பகுதியாக எங்கே இருக்கும், சில பேருக்கு வந்து சின்ன வயிறாக இருக்கும், இல்லை பெருசாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்கே வந்து அதிகபட்ச அளவு இருக்கோ அங்கே வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி 4 fingers உள்ளே வச்சு நம்ம எடுத்துக்கணும். இப்படி பார்த்தோன்னா 23 inches அப்படி வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உயரம் எடுத்துக்க போகிறோம். ஃப்ராக்கோட உயரம் பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து வச்சுட்டு கீழே இந்த முட்டி இருக்குது பாருங்கள், இந்த முட்டிக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்த்தோன்னா 27 inches கிட்டக்க வருது. 25, 26, 27 அந்த மாதிரி நம்ம எதில் வேணால் வைக்கலாம். கரெக்டாக முட்டி கிட்டக்க பார்த்தோன்னா 25 வருது. அதுக்கு மேலே வந்து ஒரு 2-3 inches நம்ம வந்து நம்மளுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ராக்குடைய மேல் போர்ஷன் பார்த்திங்கன்னா வைப்போம். அது வந்துட்டு ஒரு 10 inches வச்சோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி 10 inches வைக்கலாம். இது வந்து உங்களுக்கு கேல்குலேட் பண்ணும்போது தெரியல அப்படின்னா இந்த மாதிரி அளவு எடுக்கும் பொழுதே இதே நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த வேஸ்ட் பார்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கிட்ட 9 inches வைக்கலாம், இல்லை 10 inches அப்படி வைக்கலாம். தேங்க்யூ பேபி, பாய் பாய். இந்த ஃப்ராக்கில் நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃப்ளவர் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹெட்பேண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு 2 வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்ன அளவெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ லென்த்தாக ஃப்ராக் வேணுமோ அந்த லென்த் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர், அப்புறம் செஸ்ட்டு, ஹிப் ரவுண்டு, ஆர்மோல், இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் மட்டும்தாங்க தேவை. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்குடைய லென்த் இருக்குது பாருங்கள், 27 inches வருது. இது 27 inches அப்படின்றது வந்து முட்டிக்கு ஒரு 2-3 inch நீங்கள் வந்து கீழே வரைக்கும் எடுக்கலாம். நார்மலான ஒரு ஃப்ராக்குன்றது முட்டிக்கு ஒரு 3 inches கீழே வரைக்கும் இருக்க மாதிரி தான் நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் மெஷர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நானும் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறது வந்து 5 years பேபிக்கான அளவுகள். இப்போ நம்ம ஃப்ராக்குடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 27 inches இருக்குது. இது வந்து ஷோல்டர்லேருந்து ஹிப் வரைக்கும், அதுக்கப்புறம் ஹிப்லேருந்து நம்ம முட்டி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக எடுப்போம். இந்த மேலே இருக்க டாப் போர்ஷன் வந்து 10 inches எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் 5 years கிட்க்கு. பேலன்ஸ் இருக்கிறத கீழே வச்சுக்கலாம். இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 5.5 inches வருது. 11 inches ஷோல்டர், 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 5.5 inches. இதை வந்துட்டு 5 inches தான் நான் ஷோல்டர் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு 2 inch அளவுக்கு நம்ம வந்து நெக்கு டீப் கொடுக்குறோம் பாருங்கள், அதுக்காக ஒரு 1/2 inch கட் பண்ணோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஷோல்டருடைய அளவு. இது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு பெட்டிகோட் கட் பண்ணும்பொழுதே இந்த ஷோல்டருடைய மெஷர்மெண்ட் எப்படி நம்ம குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்க அந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதோ அது கூட 2 inches ஈஸ் அலவன்ஸ், அதே மாதிரி ஹிப் ரவுண்டு கூடவும் 2 inches ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டுத்தையுமே வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். 4ல் ஒரு பாகமாக எடுத்துக்கிறோம். அதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கிளாத்தில். இப்போ ஆமோல் பார்த்தீங்கன்னா 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். செஸ்ட்டும் ஹிப்பும் வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். ஆமோலும் ஷோல்டரும் பார்த்தீங்கன்னா 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணி நம்மளுக்கு வர மெஷர்மெண்ட்டு தான் நம்ம வந்து கிளாத்தில் மார்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்க எல்லாமே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எதுவும் சேர்க்காமல் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கிளாத்தில் நான் வரையும் பொழுது எப்படி அலவன்ஸ் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி கற்றுக்கிறது தான் ரொம்ப ஈஸியானது. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம எல்லா கேல்குலேஷனும் போட்டு இந்த மாதிரி நீங்கள் நோட்டில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிளாத்தில் வரையும் பொழுது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டிச்சஸ்க்கான அலவன்ஸ் எல்லாமே விடணுமோ அதெல்லாம் நம்ம வந்து விட்டு மார்க் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 கிளாத் எடுத்திருக்கேன். ஒன்று வந்துட்டு காட்டன் மெட்டீரியல். இது வந்துட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். இது எங்கே வாங்கினேன், எல்லா ரேட்டு, எல்லா விவரமும் வந்து அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோவில் இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க மேலே ஐபாப்பாகும் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்திருக்கேன், பைப்பிங் கொடுக்கறதுக்கு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கெலாம். இது பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து நான் ஒரு 1 மீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். உயரம் எவ்வளோ இருக்கோ நம்மளுடைய இடுப்புலேருந்து முட்டி வரைக்கும் எவ்வளோ உயரம் வருதோ அதை வந்து அளந்து இந்த மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். எக்ஸஸாக இருக்கிற இந்த கிளாத்தை வந்து நம்ம டாப் போர்ஷனை கட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். கரை பகுதி ஒன்றோட ஒன்று மீட் ஆகிற மாதிரி பார்த்து நான் மடிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து உயரம், நம்ம இடுப்புலேருந்து கீழே கால்கிட்ட வர உயரம். இது அகலம் இந்த லென்த்தில் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து எனக்கு இவ்வளோ கிளாத் இருக்குது. யூஸ்வலாக வந்து இவ்வளோ வந்து கிளாத் எக்ஸஸாக நம்மளுக்கு வராது. இது வந்து நல்ல ஒரு 60 inches அகலம் உள்ள ஒரு காட்டன் மெட்டீரியல் இது. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு உயரம் அகலம் நம்ம பாட்டம் போர்ஷனுக்கு கிடச்சிடுச்சு. அந்த சைடு வந்து ஃபோல்டிங்காக இருக்குது பாருங்கள், அந்த ஃபோல்டட் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. பாட்டம் பார்ட் எப்போவுமே கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு மேலே வந்து ஒரு சென்டர் நாச் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோம் இந்த பாட்டம் போர்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே 1 inches மடித்து தைக்கிறதுக்கும் மேலே ஒரு 1/2 inches வந்து ஜாயின் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ 1.5 inches நான் எக்ஸ்ட்ராவாக வச்சு தான் இந்த பாட்டம் போர்ஷனை நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸஸ் பார்ட் இருந்தது பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 inches கிட்டக்க எடுத்திருக்கேன். நம்மளுடைய ஆக்சுவல் உயரம் வந்து 10 inches தான் வேணும். பட் மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 inches போயிடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் பார்ட்டோட அட்டாச் பண்ணும்பொழுது ஒரு 1/2 inches போயிடும். ஸோ இதுக்கான இந்த 1/2 inches மேலே கிடன்ட்டு அலவன்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து 10 inchesன்றதை மார்க் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பாருங்கள், அது மடித்து போட்டதை விட ஒரு 1/2 inches வந்து பேக் பார்ட்டை கொஞ்சம் தள்ளி நான் வச்சுருக்கேன், ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது ஏன்னா நம்ம வந்து பேக் சைடில் அந்த ஹூக் பீஸு இப்போ பட்டனோ இல்லை ஹூக்கோ வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கிளாத் கொடுத்து திருப்பும் பொழுது அது போயிடும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணுறோம். ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு 5 inches ஷோல்டர் அதை மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எவ்வளோ அகலம் வித்து வேணும், எவ்வளவு அகலம் நம்மளுக்கு ஷோல்டர் வேணும், ஒரு 2.5 inch அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து 2.5 inches, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு நெக் வந்துட்டு 3 inches. அதை வந்து நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து ஆமோல் மார்க் பண்ணணும். ஆமோல் எப்படி நான் மார்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆமோலுடைய மெஷர்மெண்ட் நான் எவ்வளோ எடுக்கிறேன்னா ஷோல்டர் வந்து 5 inches எடுத்தோமா, ஸோ வந்து அதே 5 inches தான் நான் எடுக்க போகிறேன். அப்படி வச்சோம் அப்படின்னா மோஸ்ட்டாக கரெக்டாக வரும். அப்படி வரல அப்படின்னா கொஞ்சம் அதை லைனை வந்து மேலே இல்லை கீழே வந்து மாற்றி வரைஞ்சி நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆமோல் மெஷர்மெண்ட் வந்து 5.5 inches இருக்கணும். இதில் கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக வருது. ப்ளஸ் 1 inches சைடில் வேணும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆமோல்
லைனாக கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது செஸ்ட்டு. எவ்வளோ நம்மளுக்கு செஸ்ட் ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடோட ஃபோல்டட் பார்ட்லேருந்து தான் எடுக்கணும். பேக் சைடு ஒரு ஃபோல்டிங் 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக விட்டு மடிச்சிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து தயவுசெய்து எடுத்துடாதீங்க, அப்புறம் எல்லாமே தப்பாயிடும். உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டில் எல்லாத்தையும் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1/2 இன்ச்சஸ் பேக் சைடு இருக்குது பாருங்கள், அது மாதிரி விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். அதாவது கட் பண்ணும்பொழுது மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வசதின்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிப் மெஷர்மெண்ட்டும் செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறோம். ஆர்ம்ஹோல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சஸ் குழந்தைங்களுக்கெலாம் வரையும் பொழுது 1, 1.25 அந்த மாதிரிலாம் நம்ம வந்து மார்க் பண்ணி வரையக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. அந்த கர்வ் எப்படி போட்டால் கரெக்டாக வருமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் எல்லாத்துக்கும் ரவுண்ட் நெக் தான் நான் வைக்கிறேன். எல்லாத்தையும் வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு கட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா பேக் நெக் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை தனியாக எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம்ஹோல் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சஸ் அளவுக்கு நான் கொஞ்சம் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணியிருக்கேன். பட் நெக்கு வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன். நெக்கில் வந்துட்டு நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஸோ பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் எக்ஸ்ட்ராவாக வந்து 1/4 இன்ச்சஸ் விடணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்டர் நாச் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது ஸ்டிச்சிங். என்ன ஃபஸ்ட்டு பண்ண போகிறோன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பைப்பிங் கொடுத்து நெக் லைனையும் ஆர்ம்ஹோலையும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்லைன் ஆர்ம்ஹோல் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் பைப்பிங்க்கு கிளாத் எடுத்திருக்கேன். கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்திருக்கேன். என்ன ஃப்ளவர் டிசைன் வருதோ அந்த கலரில் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், இல்லை சேம் கலர் கூட யூஸ் பண்ணுங்கள். இந்த கிளாத்தை வந்து இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே 1/4 இன்ச்சஸ் அளவில் தைச்சி விடுங்க. தைச்சி முடித்ததுக்கப்புறம் சின்ன சின்ன நாச்சஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த கார்னரில் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பைப்பிங் தெரிகிற மாதிரி அழகாக வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பைப்பிங் எங்கே முடியுதோ 2 கிளாத்து ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அப்படியே போடணும் ஸ்டிச்சஸ். அப்படி போட்டிங்கன்னா நல்ல ரவுண்டாக பைப்பிங் அழகாக தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம 1 சைடு ஆர்ம்ஹோல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஆர்ம்ஹோல் அப்புறம் நெக்லைன் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்லைன் ஆர்ம்ஹோல் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து பேக் பார்ட். இதில் இந்த மாதிரி சென்டரில் ஒரு கட் போட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே வந்து 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவை விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம் இந்த பீஸை. ஸோ வந்து இப்போ நம்ம கிளாத் கொடுத்து திருப்பும் பொழுது கரெக்டான சைஸ்க்கு நம்மளுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப் வைக்க போகிறேன் நான் ஃப்ராக்குக்கு. ஸோ வந்து அந்த 1/2 இன்ச்சஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தோம் பாருங்கள், அதை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த ஜிப்போட அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். இதுக்கு வந்து ஜிப்பர் ஃபுட் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நல்லா அந்த கார்னரில் வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு 1/8 ஆஃப் கிளாத் வந்துட்டு அந்த ஜிப்பு மேலே வர மாதிரி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி நான் ஸ்டிச் போடுறேன். அப்படி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஜிப்பை வந்து மூடின மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபினிஷிங்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கரெக்டாக நம்ம கிளாத்தோடைய எட்ஜில் போடுவோம் பாருங்கள் ஸ்டிச்சஸ்ஸு, அந்த மாதிரி போடாமல் ஒரு 1/8 கிளாத் வந்து இப்படி விட்டுடுங்க. விட்டுட்டு தள்ளி நம்ம 2 பக்கமும் ஸ்டிச் போட்டோன்னா அந்த ஜிப்பை மூடின மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த ஜிப் ஒன்றும் டிஸ்டர்பும் ஆகாது. அது மாதிரி பார்த்துக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு சைடை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைடில் த்ரெட் வராமல் இருக்கிறதுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம் பீஸ் வந்து தைச்சிட்ருக்கோம்.
பாட்டம் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சைட் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். சைட் ஜாயின் பண்ணதும் கீழே வந்து மடித்து தைச்சிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் போர்ஷனில் வந்துட்டு அந்த இடுப்பு கிட்டக்க வர அட்டாச் பண்ண போகிற இடத்துல வந்து லூஸ் ஸ்டிச் போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த சென்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஜாயிண்ட் எங்கேயாவது இருந்ததுன்னா அங்கே சுருக்கம் வராது, நூல் பிஞ்சிடும், சுருக்க முடியாது நம்மளால். அதுக்கு அடுத்து இருக்க பாட்டுக்கு திரும்ப தனியாக ஒரு வாட்டி லூஸ் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அது லூஸ் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் எப்படி சுருக்கம் வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி 2 த்ரெட்டாக இருக்குது பாருங்கள், அதில் ஒரு த்ரெட்டை மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஒரு த்ரெட்டை பிடிச்சிட்டு லைட்டாக, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, லைட்டாக அப்படியே வந்து கிளாத்தை நம்ம புல் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சுருக்கம் விழும். இது மாதிரி லாங் கிளாத்தாக இருக்குது அப்படின்னும்பொழுது இந்த சைடு கொஞ்சம் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சைடு எண்டிங் இருக்குது பாருங்கள் த்ரெட்டு, அந்த சைடு ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நூல் நம்மளுக்கு பிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ சுருக்கம் வச்சுட்டோம். இது ரொம்ப ஈஸி மெத்தட். நம்ம கையில் வைக்கிற சுருக்கம் நம்ம வைக்கிறத விட இந்த மாதிரி பண்ணும்பொழுது ரொம்ப அழகாக வரும். இது மாதிரி சுருக்கம் வச்சதுக்கப்புறம் நம்மளுடைய யோக் பார்ட் இருக்குது பாருங்கள், அது கூட சேர்த்து கரெக்டாக லென்த் வருதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சுருக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 சைட்லேயும் த்ரெட்டை வந்து நாட் போட்டுக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அந்த சுருக்கம் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். கரெக்டாக அந்த லென்த்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி 2 சைடும் நான் நாட் போட்டுட்டு டாப் அண்ட் பாட்டம் 2த்தையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு மேலே வந்து படிமான தையலும் போட்டுக்கிறேன். நம்ம வந்து ஃப்ராக்குக்கு சைடில் வர அந்த நாட்டுக்காக ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்துட்டு ஒரு 6 inches அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அகலம் வந்து 6 inchesக்கு எடுத்துக்கோங்க. லென்த் வந்துட்டு ஒரு 15-20 அந்த மாதிரி லென்த் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு முடிக்கும்பொழுது க்ராஸாக ஒரு வாட்டி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெடிமேட் ஃப்ராக்கில் வர மாதிரியான ஒரு டிசைன் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அந்த மாதிரி க்ராஸில் வந்து முடிக்கும்போது தையல் போட்டோன்னா அந்த க்ராஸில் ஷார்ப்பாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி 2 பீஸும் ரெடி பண்ணிடுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் ஜாயின் பண்ணும்பொழுது இந்த 2 பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள், அதுக்கு உள்ளே தான் வச்சு அந்த நாட்டை நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது வரைக்கும் தான் வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஆக்சுவலாக அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், பட் டெலீட் ஆகிடுச்சு, சாரி. ஸோ நீங்கள் வந்து உள் பக்கமாக அந்த நாட்டை வச்சு அப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து சிம்பிளான ஒரு சூப்பர் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணியாச்சு. என்னுடைய பொண்ணு போட்டிருக்கா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி சீயிங்.